நேர்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் சந்திக்கின்றீர்கள். இது ஐபிசி தமிழுடைய ஊரோடு உறவாட. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலையிலும் மாலையிலும் உங்களை நாங்கள் உங்களது வீட்டு முற்றத்தில் கொண்டே விட்டு விடுகின்றோம். எங்களுடைய கடந்த கால வாழ்வியல், எங்களுடைய பசுமையான நினைவுகள், எங்களுடைய வீடு, எங்களுடைய வீட்டு முற்றம், முற்றத்து வேம்பு, கிணத்தடி வாழ மரங்களோடு நாங்கள் பேசுகின்ற அழகிய தருணம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும், ஆஸ்திரேலிய மண், கனேடிய மண், இதையும் தாண்டி தாயக மண்ணிலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எழுதுகின்றீர்கள், சொல்லுகின்றீர்கள். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில், இந்த திண்ணையில் நீங்களும் அமர வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பிரித்தானியாவுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது பிரித்தானிய மண்ணில் இருப்பவர்கள் எங்களது திண்ணைக்கு வந்து உங்களது வாழ்ந்த காலங்கள், உங்களது வீடு, உங்களுடைய கிராமம் பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய விருந்தினர் பேசலாம். டீச்சர், இப்போ நீங்கள் இந்த கரவட்டி என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து சிவத்தம்பி ஐயா அவர்கள் தமிழ் பேராசிரியர், ஐபிசி தமிழுக்கு அவர் ஒரு எங்களுடைய மொழி சார்ந்த தமிழ் எழுத்துக்கள் சார்ந்த அவர் ஒரு காப்பாளராக இருந்தவர். ஒரு சிறிய ஒரு நம்ம தமிழில் ஒரு பேச்சு வழக்கில் ஒரு சொல்லு, ஒரு தலையங்கம் போடுவது என்று சொன்னால் உடனே அவருக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு ஃபோன் கால், ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு ஐயா அப்படி ஒரு சொல்லியிருக்கு என்ன வேணும் சொன்னால் அவர் சொல்றார் அது சரி, இல்லைன்னு சொல்றார் இது தவறு, இது கருத்து வேறு கருத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் அந்த புத்தகம் எல்லாம் தட்டி பார்க்குற வளமை புத்தகம் எல்லாம் அங்கே இருந்து வரும். சொல்லுங்கள், அவரோடு நீங்கள் எல்லாம் பணியாற்றி இருப்பீர்கள் அல்லது அவரை சந்தித்திருப்பீர்கள்? இல்லை, நான் அவரோட படிச்சோ அல்லது அவரோட சேர்ந்து பணியாற்ற அளவுக்கு இருக்கே இல்லை. ஆனால் பிற்காலத்தில் நான் அவரோட போய் தொடர்பு பண்ணேன். அவர் படித்த பள்ளிக்கூடத்து பழைய மாணவர் சங்கம் உண்டு அமைச்சது. நான் இங்கே லண்டனில் அவர்கிட்ட பள்ளிக்கூடத்துக்காக நான் ஒரு மாணவர் சங்கம் அமைச்சு அது தொடர்பாக அவரோட கதைச்சேன். நான் அப்போ அவர் எங்களுக்கு பல வழிகளையும் அது பிள்ளை, இது சரி, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு பல இதுகள் அட்வைஸ் தந்தது மறக்க இல்லாத. மற்ற நல்ல ஒரு ஆசிரியர், அவர் நல்ல ஒரு ஆசிரியர். முதல் தரம் நான் அவர் ஏலாது அப்படி இருந்து முழும்புற மாதிரி ஐயோ வேண்டாம் இருங்க வேண்டாம், அப்படி ஒரு பெருந்தன்மை உள்ள மனுஷன். தமிழ் தாயக மண்ணை பொறுத்தவரையில் எங்களுடைய தாய்மொழி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றிய சிவத்தம்பி ஐயா. சரி, பொழுது நேர் இணைந்திருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இணைந்திருக்கின்றீர்கள்? நான் இங்க ஜெர்மன்ல இருந்து தேவி பேசுறேன். சரி தேவி, சொல்லுங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சுரசனுக்கும் சின்னையில் இருக்கும் தம்பதிகளுக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொழில் ஐபிசியில் தொழில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உன்ன அம்மாவே தெரியும் எனக்கு, என்ன ஜிடிவில எல்லாம் வந்து மருந்துகள் அதுகளை பற்றி எல்லாம் இந்த இதுகளை பற்றி சொல்றவா ஐயாவையும் தான் இப்படி வாதம் மாதிரி வந்து மச்சாச்சு படிச்சு மச்சாச்சு எல்லாம் செய்து எல்லாம் அவரை ஒழிப்பினானு அப்படி நீங்களும் செய்யுங்கோ படிக்கோடு எல்லாம் சொன்னதான் நான் கேட்டிருக்கிறேன். அப்ப அத அவ சொல்றா, அந்த அங்கத்தேல் இதுகளை பற்றி சொல்றா, கேட்க இவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு. அவ டீச்சர்ன்றீங்க, அவன் முகத்தை பார்த்தா பிள்ளைகளை அடிக்காம தான் படிப்பிச்சிருக்கிறா தன் அன்பாலும் இதாலும். என்னன்னு சொன்னா டீச்சர் சாப்பாட்டு முறை பற்றி கதைக்கிறா, நீங்கள் சாத்திர முறை பற்றி கதைக்கிறீங்களா? வணக்கம் தேவி. எல்லாத்தையும் சொன்னவன் முன்ன நாங்கள் எல்லாத்தையும் கதைக்கிறோம். சரி, நல்லது தேவி. இணைந்தோண்டிகள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2017 மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். சரி, இப்போது நாங்கள் அடுத்த நேரம் நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நீங்கள் தான். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார்? நான் பிரான்ஸ்ல இருந்து ஸ்ரீதரன் காய்தான். உங்களுக்கு முதல்ல புது வருட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் 2017. சரி, உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்கள். சொல்லுங்கள். எனக்கு வந்து நித்திரை இல்ல, சரியான நித்திரை இல்லாம இருக்குது, நித்திரை கஷ்டமா இருக்கு, அதை நான் மாக்க பண்ணிட்டு இப்ப டீச்சர் இன்றைக்கு திணைக்கு வந்திருக்குன்னா பல விஷயங்கள் கலைக்கிறதான். இப்ப டீச்சரை வந்து டாக்டர் ஆகி சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. இந்த பெருவிரலை எடுத்து கை ரெண்டுலையும் பெருவிரல்ல அந்த இறையில இருந்து மேல மேல இந்த அடுத்த நகர்த்தால இப்படி மேல மேல தள்ளி தள்ளி கொண்டு போக ஒரு 10 தரம் இதை செய்யுங்க. அதே மாதிரி மற்ற விரல்லையும் இந்த பெருவிரலை உயர்த்தி மேலதான் நோக்கி போகணும். அப்படி நீங்கள் ஒரு பெருவிரலால மற்ற பெருவிரலால அந்த மற்ற நகத்தால கொஞ்சம் அழுத்தி மேலே எடுக்க வேணும்.
அப்படி நீங்கள் செய்து கொண்டு வர நல்ல நித்திரை வரும், தலையடி ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதை விட முடி கூட வளரும். ஓகே அம்மா, நன்றி. நன்றி நன்றி, உங்களுக்கு மீண்டும் புது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லது, இணைந்தோடுகள் நன்றி, வணக்கம். சரி, அடுத்த நேர் யான்று பார்க்கலாம். இன்றைய அதாவது நிகழ்ச்சி ஊரோடு உறவாட நிகழ்ச்சி நேர்களை 2017ஆம் ஆண்டின் முதலாவது சிறப்பு நிகழ்ச்சி. சரி, அடுத்த நேர் யான்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நான் ஜெர்மனியிலிருந்து அம்பலமான சுதர்சன். வணக்கம் ஐயா, புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், இது தம்பதிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த 2017 பிறந்திருக்கின்றது எல்லோருக்கும், அதாவது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லொரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்கின்றேன். இந்த ஆசிரியரிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க, ஒரு ஆலோசனை கேட்பதற்காகத்தான் முயற்சி பண்ணுகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், என்னை உங்களுக்கு நன்றாக தெரியும் சுதர்சன். ஆனபடியில கொஞ்சம் உடம்பு கூடுது. நான் அந்த அதாவது சுகர் வருத்தம், அந்த சீனி வருத்தத்துக்காக மருந்துகளை பாவிக்கிறதால அப்படி ஏற்படுவோ என்று சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆனபடியால அதுக்கு என்ன வைத்தியம் நல்லது என்றது இந்த ஆசிரியரை கேட்க விரும்புகின்றேன். ஆலோசனையை கூறுவாதான் கேட்கின்றேன். ஒன்று, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட வேணும். ஒன்று என்னண்டா, இரவில் லேட்டா சாப்பிடக்கூடாது. 6:30 7 இரவில் நான் லேட்டா தான் சாப்பிட்றேன். அதான் ஒரு பிரச்சனை. அது பெரிய பிள்ளை, அதான் பெரிய பிரச்சனை. அது பெரிய பிள்ளை. நீங்கள் டைமுக்கு சாப்பிட வேணும். இல்ல முடிஞ்சு லேட்டா தான் வாரதா, லேட்டா தான் சாப்பிட்றோம் 11 மணிக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் ஐயா. நீங்கள் இடையில வேலை நேரத்துலயாவது இடையில ஒரு 6:30 7 ஒரு சின்ன சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க வேணுமெண்டா வந்து ஒரு சூப் அல்லது பாலை குடிக்கலாம். அடுத்தது நிறைய நடவுங்க. ஒரு அரை மணித்தியானம் கூட நான் நடக்கிறது கூட தான். அரை மணித்தியானம் நடந்தாலே வேலையும் அப்படித்தான். அந்த லிட்டர் போஸ்ட் பண்றபடியால நடக்கிறது கூட. அப்ப அதுக்கு நல்லது. அதை விட நீங்கள் காலை மேல ஒரு தானியம் சாப்பிடலாம். ஒரு பயறு, உளுந்து, கவுபி, அப்படின்னா தானியம் ஒரு கொஞ்சம் கணக்க சாப்பிடக்கூடாது. அதை விட என்னையா அவிச்சு சாப்பிடுவோமா? அவிச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி இல்லைன்னா முளைக்க வச்சு ஒரு முளை வர வைத்து ஒரு சுரங்க கணக்க சாப்பிடாம முளை வர விட்டு அந்த முளையை சாப்பிடலாம். பயரை முளைக்கும் தானே, வெள்ளையா முளை வருமல்லோ, அப்படி சாப்பிடலாம். மற்றது குரக்கன்மா, விறகு அதுகளை கூட சாப்பிடுங்க, அரிசியை விட்டுட்டு. வெள்ளை சாப்பாடுகள், வெள்ளை சீனியோ வெள்ளை மாவோ வெள்ளை அரிசி அதுகளை சாப்பிடாதீங்க ஐயா. அடுத்தது வெந்தயத்தை ஊற வச்சு அது சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ள குத்துற மாதிரி தெரியுதம்மா. நீங்க கணக்கு இல்லாம ஐயா கொஞ்சமா எடுத்து ஊற வச்சு அதே முளைக்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. எனக்கு அதுக்கான தாக்கங்கள் வருதுல்ல. எல்லா டேப்லெட்டையும் போடுறீங்களோ? எல்லாம் போடுவோம், சீனிக்கு போடுவோம், பிரஷருக்கு போடுவோம். அதுகளை ஐயா கொஞ்சம் தாக்கம் தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இதுகளை கைப்பாட்டி கொண்டு வந்தியலேண்டா. இப்போ சில பேர் என்னண்டா கூட சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் எடுக்கிறதுக்கு பதிலாக 2 எடுக்கிறது. அதுகள் எல்லாம் உடம்பு தாக்கம். சரி, நல்லது. அம்பலவாணர் இணைந்தோடுகள் நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலிருந்து நன்றி சுதர்சன், நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அடுத்த நேரை நாங்கள் அழைத்து கொண்டு பேசலாம். யார் இணைந்திருக்கின்றீர்கள்? வணக்கம். 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 சரி, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், நீங்கள் தான். சரி, 2017 ஒரு முடிவு எடுப்போம். வானிலையில் இணைந்து கொண்டால் பேசுவதற்கு. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இணைந்திருக்கின்றீர்கள்? புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து கவரி கிடைக்கிறேன். பிரான்ஸ்ல இருந்து இணைந்திருக்கின்றீர்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், நீங்கள் பேசிக்கொள்ளலாம். டீச்சர் ஈஸ்வரன் ஞானம் அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் பார்த்துன்றதோட அடிக்கிறோம். வைத்தியம் இதெல்லாம் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பெருசா, ஒரு வருஷமா மெடிக்கல்ல நிக்கிறேன். வைத்தியத்தாலேயே ஒன்றும் சரி வருது இல்ல. சரி, உண்மையிலே டீச்சர் சரி இல்லை, உண்மையிலே டீச்சருங்களோட பேசுவது வந்து எங்களுடைய தாயகத்தில் நாங்கள் பயன்படுத்தி வந்த எங்களுடைய சாதாரணமான உணவு முறைகள் எப்படி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து எப்படி பக்கபலமாக இருந்தது என்று இந்த கை சில வைத்தியங்கள் சம்பந்தமாக
அவருடைய அனுபவத்தில் அவருடைய எழுதிய புத்தகம் பற்றி பேசுகின்றோம். இப்படியான பிரச்சனை உங்களுக்கு வைத்தியரிடம் தான் நாங்கள் செல்ல வேணும். வைத்தியரப்ப ஒன்றும் சரி வருதில்ல. நீங்கள் அம்மா இந்த நம்பரை எடுத்துட்டு எனக்கு அடிச்சிங்களேண்டா, நான் உங்களுக்கு இதை பற்றி விவரமா சொல்லலாமே. சரி, நல்லது. இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். அல்லது புத்தகத்தை வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, பார்த்து வாசிச்சு செய்யலாம். சரி, நல்லது. இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். சரி, இந்த இன்னும் ஒரு விடயம் நான் கரவெட்டி சார்ந்த நண்பர்களோடு பேசும்பொழுது சொல்வார்கள், கூடுதலாக வந்து அரசாங்க திணைக்களங்களில் ஒவ்வொரு துறை சார்ந்து அநேக மாணவர்கள் மிக உயர் பதவியிலே வேலை கடமையாற்றியிருக்கின்றார்கள். இன்று காலையில் வானொலியும் கூட பேசியிருந்தோம். கல்விமான் கல்வித்துறை சார்ந்து பார்க்கும் பொழுது பேராசிரியர் சிவத்தம்பியை அவர்கள், இன்னும் ஒருவர் வந்து யாழ் பல்கலைக்கழகம் சந்தித்த ஒரு அற்புதமான ஒரு புனிதர், மதிப்புரிய மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர், இவர்கள் எல்லாம் வந்து எது எந்த தொழில் எப்படி அந்த கடமை என்ற விடயம் வந்து அதுக்களால் பயணித்தவர்கள். பொதுவாக நம்மளோட வழக்கம் இருக்கின்றது, நாங்கள் யாராவது அரசாங்க உத்தியோகம் சொன்னால் சொந்த பந்தம் உறவினர் பக்கத்து வீடு அவர்களெல்லாம் கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து வேலையை சேர்த்து அவையே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகி விடுறது. ஆனால் கரவட்டியை பொறுத்தவரையிலே வடமராட்சியை பொறுத்தவர்களை வந்து அவர்கள் அதிலிருந்து அசையவே மாட்டார், நேரில் நினைப்பார்கள். தங்கள் எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் அவர்களுக்கு பதவி இருந்தாலும் ஆனா தன்னோட சேர்ந்த ஆக்களுக்கு அவர்கள் உதவி செய்வதே இல்லை. அந்த துறையில் அவர்களை விட்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாத, அவர் சொல்ற நியாயமா தான் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி இப்ப MP சிவசம்பரம் என்றவர், அவரும் எவ்வளவோ பேருக்கு வேலை செய்து எடுத்து கொடுத்துருக்கலாம். ஆனா அவரும் அந்த வேலைகள் போற இல்லை. அப்படி கணவர் அங்க இருந்தவையால் போஸ்ட் ஆஃபீஸ்ல பெரிய மாஸ்டரா இருந்தவர் கொழும்புல, அவரும் அந்த வேலையால் ஒரு பியோன் வேலை தன்னும் எடுத்து தாங்க கொண்டு எங்களை ஒரு சித்தப்பா அந்த காலத்துல, இப்ப இல்ல, 60 வருஷத்துக்கு ஒரு பியோன் வேலையாவது எடுத்து தாங்க கொண்டு வேண்டாம்னா நீ போய் தோட்டத்தை பேரு இதுக்குள்ளே அது வேண்டாம். அப்படி அந்த அந்த கௌரவம் வந்து எங்களுடைய ஆக்கள்கிட்ட கூட இருந்ததுதான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி அந்த வேலை வந்து நேர்த்தியாக நேர்மையாக போக வேணும், சுத்தி மாத்தி போக விருப்பம் இல்லை. அது பெருந்தன்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஆக்களுக்கு உதவி செய்யணும்ன்றது இல்லை, நீங்கள் இந்த வேலையை பண்ணா வேற இடத்துல போய் தருங்க அப்படித்தான். ஏன் என்று சொன்னால் நம்ம அந்த டீச்சர் ஒரு நண்பர் ஒருவர் ஒரு கதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது துரைராஜா மாஸ்டர் அவர்களுடைய வீட்டுக்கு முன் வீடு, அவரிடம் பேசிய பொழுது அப்பொழுது உண்மையில் ஒரே ஒரு முறை தான் என் வாழ்நாளில் அவரை ஒரு வீதியிலே கண்டது, சந்திக்கும் பொழுது கண்டது. அப்பொழுது கேட்டேன், அப்போ அவர் சொன்னார், அப்போ உங்களுக்கு துரைராஜா மாஸ்டர் தான் வீட்டு முன் வீடு. அப்போ நான் எப்படி இருக்கும் பொழுது அவர் முதல் சொன்னது, அவரோட முதல் அந்த பண்புகளில் சொன்னபடியும், அவர் தன் சார்ந்த பலருக்கு அவரை பிடிக்காதுன்னு சொன்னால் ஒருத்தருக்குமே அவர் வேலை எடுத்து கொடுக்க மாட்டார். வேலை வந்து அவர் யாரு கேட்டால் அவருக்கு கிட்ட போக முடியாது. நீங்கள் அவர் உறவினர்களோ சொந்தமோ பந்தமோ யாராவது அந்த அவர் எங்கே பல்கலைக்கழகத்தில் இருந்தால் எந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பியோன் வேலை கிட்ட நெருங்க விட மாட்டார். அது உண்மை, அது நியாயமா நடந்த எங்களுடைய ஆக்கள் பெரிய பெரிய பதவியில இருக்கணும். ஆனா ஒரு ஆக்களுக்கும் நீங்கள் உங்களோட கெட்டுத்தனத்தால வாங்க அந்த இதுகளை எல்லாம் வேண்டாம், ஆக்களை கையால பிடிச்சி வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவேன். அதான் நஞ்சன் எங்களுடைய சித்தப்பாக்கு தான் சொல்லிவிட்டார், நீ பியோன் வேலை வேண்டாமனாக்கு நீ போய் தோட்டத்தை செய், அது ஆரோக்கியமான வேலை என்று சொல்லிவிட்டார். டீச்சர், இப்போ நீங்கள் படித்த காலங்களில் எப்படி பல பேர், என்ன 10 பேர் படித்து பள்ளிக்கூடம் போய் எப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஞாபகம் எல்லாம் வந்து போகும். நல்ல காலம் தான். நாங்கள் 10 பேர் என்ன யோசிச்சு பாருங்க, அதை விட எங்களுடைய ஆட்சி அப்பும் எங்களோட இருந்தவன். அப்போ 13-14 பேர், தாயும் அப்பாண்ட அப்பாவும் 2 எதிர்மாறன். எல்லாருக்கும் சமையல் உண்டுதான். அதுவும் இப்ப மாதிரி இல்ல, 2-3 நேரம் சமைக்கணும், 3 நேரம் சமைக்கிறது. அது ஒரு சந்தோஷம் ஆகலாம் நினைக்கிறேன். ஒரு நேரம் சமைக்கிறதே பெரிய வேலை, அதிசயம். அது அந்த 3 நேரம் சமைச்சு அதுவும் சத்தான சாப்பாடு. அதுக்கு அப்பவே சொல்லிவினோம், எங்கட மற்ற சொந்தக்கார சொல்லிவினோம், அது உங்களுடைய அம்மாவுக்கு காசு பிரச்சனைக்காக வேலியெல்லாம் பிடிங்கி கொண்டுறாங்க. என்ன வெளியில இருக்க அந்த இலையா செவரத்தம்பு முருங்கக்காய் அப்படி மற்ற மீனதுகள் வாங்குறது இந்த மரக்கறிக்கு இப்படித்தான் சொல்லுவேன் உங்களுடைய அம்மாவுக்கு. ஆனா இப்ப பாக்கல அது எவ்வளவு சத்தான சாப்பாடு யோசிச்சு பாருங்க. செவரத்தம்பு சம்பலே ஒரு நல்ல ஒரு இதா கொடுக்குமே, முருங்கக்காய்
ஆம் அவ்வளவு இன்சுலினே அப்படியே கொடுக்குது முறுக்கமில்லை. எங்களை 10 பேரையும் பார்த்தா தானே சொல்ல மாட்டோம், தனி பிள்ளை மாதிரி தான் எல்லாரும் உயரம் பெரும்பனாக தான் வந்தது. என் அம்மா அந்த சத்துள்ள சாப்பாடு டீச்சராக இருந்தபடியாக அவருக்கு தெரியும் தானே. அதில் மற்ற இன்னும் ஒன்று என்னென்னா, ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை உதவி. இப்போ நான் வளர்ந்துட்டேன்டா, கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இது இப்போ அப்படி இல்லை. ஒரு பிள்ளைய பார்த்தா அந்த பிள்ளையோட கதைக்கு ஒருக்கா கதை கேட்கல 2 பொம்பளைகள் எடுத்து எனக்கு பேச்சு விழுது, நீங்கள் ஊரில் இருந்தோன்னு இங்கே கதைக்கிறீங்களே. அப்படி இல்லை, எங்களோட சமுதாயம் குறைஞ்சோண்டு வருது. நாங்களோட ஆக்கள் அங்கட அம்மா மாத்திரம் இல்லை, பக்கத்துல எல்லாம் 13 பிள்ளையார் 11 பிள்ளையார் 8 பிள்ளையார் 9 அப்படித்தான் எங்களோட இது. அப்போ சமுதாயம் வளர்ந்தது. இப்போ என்ன நடக்குது, ஒரு பிள்ளையில 2 பிள்ளை, எந்த பிள்ளைகளும் தான் அம்மா அது காணும் 2 காணும். ஆனால் எங்களோட சமுதாயமே நறுகி கொண்டு போகுது இல்லையே. அழிஞ்சது என்ன, இறந்தது போரால ஆமியால அதண்ட போனது ஒரே வாசி. இப்போ ஆக்களே குறைஞ்சு கொண்டு வரும். சில இனம் வந்து தங்களோட இனத்தை பெருக்கிறதுக்காக பிள்ளைகளை கூட பெருது. வசதி இலகுதன்மை எல்லாம் கருதி இந்த நாட்டினுடைய இந்த புலம்பெயர் தேசத்தினுடைய இந்த மேல்நாட்டினுடைய நிலைகளும் அப்படித்தான், சூழ்நிலைகளும் அப்படித்தான். ஐயா மாமியாருக்கு 7 பொம்பளை பிள்ளைகள் விகடமாக சொல்றேன், சிரிக்கக்கூடாது. நீங்க ஒரு மதிப்பு கௌரவத்துக்குரிய அவங்க இல்லை விட்டு அவர் தான் மருமோன்னு சொல்லுவான். மூத்தவருக்கு ராஜேஸ்வரி, மற்றவ பரமேஸ்வரி, மற்றவருக்கு இலகேஸ்வரி, புவனேஸ்வரி. மாமி இப்போ 7 பிள்ளைகள் 8 9 பிள்ளை என்ன பேர் பெப்பிட்டா என்ன பேர் பெப்பிட்டா மருமோன்னு சும்மா இருக்க மாட்டான். மாமி நான் சொல்லட்டும், ஜனவரி பிப்ரவரி சிரிப்பா நல்ல சிரிப்பா. அப்போ இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனையாம் ஆண்டு உங்களோட திருமணம் எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? எந்த திருமணம் 73. அந்த காலங்களில் நீங்கள் சினிமா திரையரங்கள் போய் பார்க்கின்றால் நீங்க கல்யாணம் கட்டி முதல் பார்த்த படம் ஞாபகம் இருக்கும் திரையரங்கில் போய்? கண்டனன் காதலன். எந்த வாத்தியாட்ட படம் எந்த திரையரங்களை பாத்தீங்க? இவங்க நான் ஒளிச்சு படம் பார்த்தனாங்க. சரி, உங்களுக்கு உண்மையா பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் வீட்டுல இருக்குது. படிப்பிச்சவன் நான் மறுபடியும் வேலை செய்தேன். அப்ப கோட்டிட்டு முடிஞ்சோன்னு போறோம், பாடிக்கண்டு கூட்டி கொண்டு போறது அங்கே படத்துக்கு கடவா கல்யாணம் கட்ட இல்லை. பிரின்சிபல் மனுஷன் வேலை சாப்பாடு போயிருக்கு, பிள்ளை போறா கவனம் உண்டு. நான் படம் பார்த்து நீங்கள் திருமணத்துக்கு முதலோ? சரி சரியா பேசி வச்சதா காதல் காதல் திருமணம்? காதல் திருமணம் இது டீச்சர் சொல்ல இல்லையா? சரியா சரி, காதல் திருமணமா? ஒரு கால் நானும் மனுஷன் படம் பார்த்துட்டு ஒரு சமையல் கண்டுட்டேன் ரோட்டு வழி எடுத்து கொண்டாரு வாராட்டி எடுத்தால் ஓட்டம். நான் ஹாஃப் யூனிஃபார்ம் காக்கி காய்ச்சிட்டேன் எனக்கு அவர் டீச்சர் ஃப்ரீ. டீச்சர் இப்ப என்னென்றால் நீங்கள் கரவட்டி அவர் வசாவலான் எப்படி இப்ப பலாலி ட்ரைனிங் வச்சிருந்ததில்ல. அப்ப ஜூனியர் யூனிவர்சிட்டி ஒரு கொலிச்ச ஆரம்பிச்சவங்க. அப்ப அங்க போய் வரைக்கல நியாயமான தூரம் தானே பலாலி. அப்ப வேண்ட அக்கா விட்ட போயிருந்தாப்பல நான் உண்மையா மேரி பண்றேன் தான் இருந்தேன். நான் ஏண்டா நாங்கள் 7 கேர்ள்ஸ் எல்லாம் 7 கேர்ள்ஸ் அந்த நேரம் எல்லாம் சீதனம் அது கஷ்டம் தான். அப்ப நான் மேரி பண்றேன், நான் டீச்சரா வர வேணும் இதாண்டவன் தான் இருந்தேன். அப்போ இவன் தமக்கு என்ன விட்ட போயிருக்கேக்கல சந்திச்சு அதுக்கு பிறகு அப்பாவோட வந்து கேட்டு எல்லாம் செய்துதான் இப்ப அதாவது கை தொலைபேசியிலேயே முழு விஷயம் இருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு 90 ஆரம்பத்துல கடிதம் கொடுத்தோம், நீங்கள் அந்த காலத்துல கண்ணாலே கதை பேசிருக்கீங்க. ஐயா நீங்க துணிஞ்சு பயப்படாமல் தம்பி எனக்கு 5 தேவையில்லை. எங்க இந்த அண்ணன் அக்காவுக்கு விருப்பம் சீதனம் இல்லை, 7 பொம்பளை கஷ்டம். நான் ஒரு நாள் என் கூட்டாளி டாக்டர் அவற்றை காரை வேண்டி கொண்டு போய் நேர போடன் இந்த வீட்டு பயப்பட இல்லை. அப்ப நான் மறுகள் வீட்டுல வேலை செய்வேன். நீங்கள் சிறை அதிகாரி, நீங்க பயப்பட போறீர்கள். காரை கொண்டு விட்டேன் தேப்பன் இவன் ஏஎஸ்பி ஆர்வம் தான் மாமரது கீழே சாப்பாடு அடிச்சு நிற்கணும். நான் போனேன், நீ நான் பயப்பட என்ன நம்பிக்கை? நான் உங்களோட மகளை சந்திக்க யாருட்டேன், நான் உங்களோட மகளை சந்திக்க விடுவேன். பிள்ளையாண்ட இவ அழுத உண்ணிக்கிறாங்க. மாமி ஐயோ ஐயோ மாமி
கேட்டு ஐயோ ஐயோ அன்பாய் வந்து என்ன விஷயம் அந்த நல்ல சிங்களம் இங்கிலீஷ் அவர் ஆர்மி மிலிட்டரி போலீஸ் இருந்தவர் ரிட்டையர்ட் இப்போ எந்த டிரைவராக இருந்தவர் ஐயோ ஐயாண்டா கொஞ்சம் மாமன் சொன்னா கூட கட்டாயில்லையா மாமன் ஐயா நான் உங்களோட மகளை விரும்புகிறேன் அவ கேளுங்கோ அவ விருப்பம் என்றால் நான் அவ விருப்பம் இல்லாட்டா நான் போகிறேன் ஏய் பிள்ளையண்டேன் படி என்னடா இவ அழுகுறான் அவருக்கு என்ன நல்ல பிடிப்பு வந்துடு ஒரு மனுஷன் தனியா வந்து நான் வசாவில கம்பீரம் நேர்மை அவங்க கரவட்டி போக சித்திரிக்க போல சண்டினாக்கள் தேப்புனாங்களா போல சண்டிகை உங்களோட மகளை கேளுங்கோ விருப்பமும் இல்லை உண்டு இல்லை இப்போ போகிறேன் நான் போகண்டா இன்றைக்கே கூட்டி கொண்டு போகிறோம் அந்த அளவு சரியான சந்தோஷம் வந்துருக்கு இந்த இணைந்த அந்த பந்தம் இன்று வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை நல்லது அடுத்த நாள் கூட்டி கொண்டு போய் கால் குடிக்க கட்டி நீங்க சொல்ல டீச்சரை வெக்கம் அந்த காலங்கள் எல்லாம் கண் திரையில் விழித்திரையில் வந்து போகிறது. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். இன்றைய தினம் இன்றைய அந்த புது வருடத்தில் எங்களுடைய கலையத்துக்கு வந்ததுக்கு உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மிக்க நன்றி. இன்று போல் என்று மகிழ்ச்சியா வாழ வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் டீச்சர் ஐயா உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். சுவாரஸ்யமான பேச்சு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்வினுடைய ஒரு முதுமை பெற்ற தம்பதியில் வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உண்மை நடந்த கதைகள் 40 வருஷமாகுது நாங்க மாதிரி பண்ணி. சரி, வாழ்த்துக்கள். நல்ல நேயர்களே, எங்களுடைய விருந்தினர்களோடு எங்களுடைய அனுசரணையாளர்கள் பிரம்மலி கணேச ஐசியன் சூப்பர் மார்க்கெட், கொழும்பு மாநகரில் அமைந்திருக்கின்ற ப்ளூ ஓஷன் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ் ஸ்தாபனத்தாரோடும் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் 2017 சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சுப்பிரமணியன் சுதர்சன். இது ஐபிஎஸ் தன்னுடைய ஊரோடு உறவாட.